அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் கனவு பிரார்த்தனை அனைத்து நிறைவேறக்கூடிய நாள் பிறந்தாச்சுங்க. அதனால தான் சிவன்மலை முருகப்பெருமானின் அருள் வாக்கின்படி மிதுனராசி நண்பர்களுக்கு தற்போது பார்த்திங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள மங்களகரமான மஞ்சள் பிள்ளையார் அருகம்பூர் வெற்றிலை எலுமிச்சினு இந்த 4 பொருளால் பல சுப நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிதுனராசி நண்பர்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயம் பல நல்ல நன்மை இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த நேரத்தில் கிரகநிலை ரீதியாக எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனம் ராசி நண்பர்கள் பொறுத்தவரை எதிலுமே நிதானத்தை கடைபிடிச்சு காரியங்களை கரை சேர்க்கும் வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிலுமே உங்கள் அறிவை வெளிக்காட்டுவீங்க. உங்களுடைய சாதுரியத்தால் காரியங்களை சாத்து கொள்வீங்க. இன்முகம் காட்டாது அனைவரையும் அனுசரித்து செல்வீங்க. உங்களுடைய தாய் மாமனுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நபராக மிதுனராசி நண்பர்கள் நீங்கள் பிறந்திருக்கீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கிரகநிலை ரீதியாக ராசியில் குருவும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, மாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன், ராகு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி, லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனே சுக்கிரனே கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையானும் சிவன்மலை ஆண்டவனுடைய அருள்வாக்கின்படி இந்த நேரத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பான அபிவிருத்திகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிர்த்தீங்கன்னா அவற்றை நிறைவேற்றி நற்பெயர் வாங்குவீங்க. மற்றவங்க உங்களின் வசீகரமான பேச்சால் கவர்வாங்க. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவங்களுக்கு உதவுவீங்க. சிலருக்கு சொந்த வீடு அமைத்து புதுமனை புகுவிழா நடத்தக்கூடிய வாய்ப்பிற்கு உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும். போட்டி பொறாமைகள் பாதிப்பு வராமல் காக்கப்படுங்க. இதனால் தள்ளி வைத்திருந்த விஷயங்கள் உடனடியாக முடிந்துடும். உங்களிடமிருந்து விலகி இருந்த உற்றார் உறவினர்கள் நெருங்கி வந்து உறவினை பாராட்டுவாங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்கள் காரியங்கள் அனைத்தும் அலைச்சல் இல்லாமல் சுலபமாக நடந்து முடியும். ஆகார விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வயிறு உபாதைகள் இருந்து விடுபடுவீங்க. எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். அதே போல் மாற்று இனம் மதத்தை சேர்ந்தவங்களுடைய ஆதரவையும் பெறுவீங்க. புதியவங்களோடு சேர்ந்து புதிய முயற்சிகளை ஈடுபடுத்தலாம். சுதந்திரமாக சிந்தித்து செயல்படுவீங்க. அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்த சலுகைகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். காரியங்களை அனுகூலமாக முடித்து காட்டுவீங்க. வருமானமும் அதிகரிக்குங்க. பெரியோருடைய துணையோடு உங்கள் செயல்களை திறமையாக முடித்திடுவீங்க. சமுதாயத்தில் முக்கியதாரருடைய அந்தஸ்து பெறுவீங்க. கடித போக்குவரத்தால் நன்மை உண்டு. பொது நிகழ்ச்சிகளை முக்கிய விருந்தினராக அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுவீங்க. அதே போல் அலுவலக பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும். கடினமான வேலைகளை சரியாக திட்டமிட்டு முடித்திடுவீங்க. மேலதிகாரிகள் உங்களிடம் நட்புடன் நடந்துப்பாங்க. உங்களுக்கு சிறு தொல்லைகள் கொடுத்து வந்த சக ஊழியர்கள் அடங்கிடுவாங்க. பண வரவிற்கு எந்த குறைவு இருக்காதுங்க. ஆனால் வியாபாரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க. எதையும் சிந்தித்து செயல்படுத்தினாலே எதிர்பார்த்த லாபம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டாளிகளை கலந்தாலோசித்து பிறகே முக்கிய முடிவு எடுக்கலாம். அதே போல் விவசாயம் செய்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளைச்சல் பெருகும். லாபமும் அதிகரிக்குங்க. விளைபொருட்களை புதிய சந்தைகளை விற்பனை செய்வீங்க. கால்நடைகளுக்கு சிறிது செலவு செய்ய நேரிடும். புதிய குத்தகைகள் எடுக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரத்தில் பொது சேவையில் கண்ணும் கருத்துமாக ஈடுபடுவீங்க. தொண்டர்கள் ஆதரவு இருக்கு. உங்களின் முயற்சிகள் தடை ஏற்பட்டாலும் இறுதியில் உங்களுக்கே வெற்றிங்க. அதே போல் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அவற்றில் நல்ல வருமானத்தை காண்பீங்க. திறமைகள் வெளிப்படும். சக கலைஞர்கள் ரசிகர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக தருவாங்க. உங்களின் சமயோஜித புத்தியால் தக்க நேரத்தில் சரியான முடிவை எடுத்து வெற்றியும் காண்பீங்க. அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீங்க.
உடல்நலம் சுமாராக இருப்பதால் சில மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும். சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அவங்களுடைய ஆதரவை தக்க வைத்து கொள்ள பாருங்க. அதே போல் மாணவ மணிகளுக்கு இந்த நேரத்தில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவீங்க. விரும்பிய பாடப்பிரிவில் சேர்வீங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே பெற்றோர் ஆசிரியருடைய ஆதரவு உங்களுக்கு தொடரும். உங்களின் கோரிக்கைகளை அனைத்தும் நிறைவேறுங்க. அதே போல் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3-4 பாதங்களில் உள்ளவங்களுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் உண்டு. அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவான விஷயங்களில் தலையிடுவோருக்கு உங்கள் கருத்துக்களை மாற்றுவாங்க, அவமதிப்பாங்க. பெண்களால் இருந்த தொல்லைகள் மறைந்து நிம்மதி பிறக்கும். அதே போல் புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் உள்ளவங்களுக்கு பண தேவைகள் இனி பூர்த்தியாகும். அண்டை அயலாரின் ஆதரவு கிடைக்கும். குறுகிய பயணங்களால் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு சாதகமான முன்னேற்றம் உண்டு. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க. முடிந்தால் திவ்ய தேசங்களில் ஒன்றுக்காவது சென்று வழிபட்டா செல்வம் உங்கள் வாழ்க்கையில் சேரும். ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரம் தினம் சொன்னால் சிறப்பான பலனுண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு ஓம் ஹரி பிரிம்ஹா வசினே நமக எனும் மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் ஒரு பிடிப்பு ஏற்படும். அதே போல் உங்களுக்கு சிறந்த மலர் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தாமரை மலரே அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அர்ப்பணித்து வாங்க. எல்லாவற்றையும் சீராக நடத்தி வைப்பார். அதிர்ஷ்ட கிழமையாக வளர்பிறையில் திங்கள் புதன் வியாழனும் தேய்பிறையில் திங்கள் புதனுக்கு சிறப்பான நாட்களாக மாறுங்க. அதே போல் தொழிலில் மேன்மை உண்டு. ராசாதிபதி புதனோ 7-10 அதிபதி குருவோடு பரிவர்த்தனை செய்வதால் நீச்சபங்க ராஜயோகம் உங்களுக்கு இப்போது நடக்குது. எதிர்நீச்சல் போட்டு உழைத்து ஆதாயத்தை அதிகரித்துப்பீங்க. தொழில் வளர்ச்சியால் பல வழிகளும் உங்களுக்கு தனவரவு உண்டு. அதிக நேரம் உழைத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குங்க. வேலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்க உதவிகள் தடையின்றி கிடைக்கும். விவாகரத்து வரை சென்ற தம்பதிகள் கூடி மகிழ்வீங்க. திருமண தடை நீங்கும். குடும்ப உறவுகளில் அன்பு ஆதரவு அதிகரிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சந்திராஷ்டம தினமாக 13ஆம் தேதி அமைந்திருக்கு. அதனால் அந்த நாளில் முக்கிய பணிகளை ஓரிரு நாள் ஒத்தி வைத்துக் கொள்வது நல்லது. நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் சம்மதிகளிடம் நயத்து பேசவோ நம்பிக்கை இல்லாத புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில் ஒப்பந்தம் பண பரிவர்த்தனை செய்வதோ தவிர்த்துடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களை காட்டிலும் இந்த நேரம் சில சிறப்பான பலன்களும் உண்டுங்க. எல்லா கிரகங்களுடைய அமைப்பிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி இது அதிகரிக்கும். கடந்த சில நாட்களாக வக்கரமாக இருந்த ராசிபதி புதன் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வக்கர நிவர்த்தி அடைவதாலேயும் மனக்குழப்பம் விலகும். தடைகள் நீங்கும். சொத்துக்கள் வீடு சார்ந்த விஷயங்களாக இருந்த குழப்பம் விலக போகுது. திடீர் அதிர்ஷ்டம் மூலம் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டுங்க. காதல் திருமணம் பெற்றோர் ஒப்புதலோடு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பொருளாதார வளர்ச்சி உண்டு. தொழில் வியாபாரத்தில் பெரிய லாபம் பெறுவீங்க. இல்லைன்னா வராமல் இருந்தால் பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். பண வருவை இதனால் அதிகரிக்க போகுது. தனிப்பட்ட வருமானம் தவிர்த்து குடும்பத்தில் வருமானமோ பொருளாதார நிலை மேம்படும். கடன் அடையக்கூடிய அளவுக்கு பண வரவு உங்களுக்கு உண்டு. முதலீடு மற்றும் சேமிப்புகளை கவனம் செலுத்தலாம். குறிப்பாக சொத்துக்கள் வாங்க இந்த நேரத்தில் திட்டமிடலாங்க. மேலும் தொழில் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல நல்ல இடமாற்றம் புதிய வேலை மாற்றம்னு நல்லபடியாக நடக்கும். நீங்கள் விரும்பியபடி சூழல் உருவாகும். அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் மூலம் உத்தியோகம் வியாபாரத்தில் ஆதாயம் அடைவீங்க. சிலருக்கு அரசாங்க பணிகள் கிடைக்க வாய்ப்பிற்கு. தொழில் ரீதியாக லாபத்தை ஈட்டுவீங்க. தொழில் வளர்ச்சி அடையும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். லாபகரமாக திட்டங்களை திட்டுவீங்க. மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட எல்லா ராசிகளும் சாதகமான நிலையில் இருக்குதுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகளவு கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பார்த்தீங்கன்னா பணவரவு வேலை தொழில்னு திருப்திகரமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பல வாய்ப்புகள் தேடி வருங்க. அதை கவனமாக பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்வதும் நல்லதுங்க.
இந்த பதிவில் மிதுன ராசி நண்பர்களுக்கு சிவன்மலை ஆடவனின் அருள்வாக்கின்படி கிரகநிலை ரீதியாக இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மிதுன ராசி நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தையும் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வம் பிறந்த தேதின்னு கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.